நடிகர் மற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா தங்களுடைய 25 ஆண்டுகளுக்கு மேலான திருமண வாழ்க்கைக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, சங்கீதா தன்னுடைய மனுவில் விஜய் தனக்கு துரோகம் இழைத்ததாகவும் 2021 ஏப்ரலில் இருந்தே அவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய வதந்திகளால் எங்களால் சரியாக இருக்க முடியல, எனக்கும் சரி என்னுடைய குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், விஜய் தனக்கு அளித்திருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் திரும்ப பெற்று கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்திருக்கார் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குடைய விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றம் இரு தரப்பினரையும் ஆஜராக உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் 15 அன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுதுங்க. ஸோ ஜூன் 15 அன்னைக்கு விசாரணைக்கு வரக்கூடிய வழக்கு குறித்து ஒரு சில தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவினுடைய விவாகரத்து வழக்கு நாளைக்கு ஜூன் 15 செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுதுங்க. ஸோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய அந்த வழக்கு பார்த்திங்கன்னா 2 தரப்பு பேர்லேயுமே ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 பேராலையுமே நேராக ஆஜராக முடியாது அப்படின்றதுனால 2 பேருடைய வழக்கறிஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. ஸோ கடந்த பிப்ரவரியிலேயே பார்த்திங்கன்னா சங்கீதா அந்த வழக்கு தொடர்ந்துட்டாங்க. விவாகரத்து வேணும் அப்படின்றதுக்காக கோர்ட்டில் மனு கொடுத்துருந்தாங்க. முந்தின விசாரணையிலேயே பார்த்திங்கன்னா 2 பேரோடுமே ஆஜராகிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஜூன் 15 அன்னைக்கு கண்டிப்பாக 2 பேருமே விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விஜய் முதல்வர் ஆயிட்டார். முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா 2 தரப்புமே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வெளியாகியிருக்கு. அதுக்கு பதிலாக 2 பேருமே அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராவாங்க அப்படின்னு நீதிமன்ற வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு தாங்க ஜூன் 15, நாளைக்கு தான் தெரியும் எப்படி அவங்க ஆஜராக போகிறாங்க அப்படின்னு. சங்கீதா பிப்ரவரியிலே மனு தாக்கல் செய்துட்டாங்க. அதாவது முதல்வர் விஜய் மீது ரொம்ப கடுமையான உணர்வுபூர்வமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னுமே பலருக்கும் புரியாமல் தான் இருக்குது. கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து விஜய் ஒரு பிரபல திரைப்பட நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த உறவை விட்டுடுங்க அப்படின்னு விஜய்கிட்ட நான் சொன்னப்போ கூட அவர் ஏற்றுக்கலை. விஜய் தனக்கு அதை நான் விட்டுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தார். இருந்தாலுமே கூட அதுக்கான எந்த ஸ்டெப்ஸுமே எடுத்து வைக்கல. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகையோட எல்லா இடங்களுக்கும் போகிறது வர்றது பழக்க வழக்கமாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ மேலும் மேலும் என்னுடைய சந்தேகத்தை அவங்க அதிகமாக்கிட்டே தான் போனாங்களே தவிர அவங்க அதை சரி பண்ணி விடலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா விஜய் அவருடைய குடும்பம் சமூக வட்டாரங்களில் இருந்து சங்கீதாவை ஒதுக்கி வைக்கிறதாகவும், அதே நேரம் அந்த நடிகையோட அவர் இன்னமும் பழக்கத்தில் தான் இருக்கிறாரு. அந்த நடிகையோட வெளியில் அங்கங்கே போகிறது வர்றது, வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட 2 பேரும் ஜோடியாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சங்கீதா தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது எனக்கும் சரி என்னுடைய பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க விஜய்க்கு. ஜான்சன் சஞ்சய் மற்றும் திவ்யா சஷா அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே சங்கீதாவுக்கும் சரி அவருடைய மகனுக்கும் சரி மகளுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஸோ இது விஜய் அக்ரி பண்ணிக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னதான் நட்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட பார்க்குறவங்களுடைய பார்வைகளும் கண்ணோட்டங்களும் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுவும் அவங்க சங்கீதாவே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது பலருக்கும் அந்த இடத்துல கேள்விகளானது வருது. பலருக்கும் சந்தேகங்களும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய். நாங்கள் நட்பாக தான் பழகுறோம் அப்படின்னு விஜய் சொன்னாங்கன்னா முதல்ல அவர் சமாதானப்படுத்த வேண்டியது சங்கீதாவை தான். அவருடைய மனைவியை தான் அந்த சந்தேகத்தில் அவங்க வெளியே கொண்டு வரணும். அப்படி அவர் கொண்டு வந்தார்னா தான் மற்றவர்களுடைய பார்வைகளுக்கு அது சந்தேகப்படும்படி இருக்காது. என்னதான் விஜய் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தாலுமே கூட இப்போ தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கார்.
அவருடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்களும் சரி, அவருடைய தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க. மக்கள் பணி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ மக்கள் பணி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு குடும்பமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனி ஆள் கிடையாது. உங்கள நம்பி ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க மக்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படின்றதுக்காக குடும்பத்த வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னும் பலரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து சங்கீதாவும், விஜயும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர். அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்காகவும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் வந்து பார்க்கணும், உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ சாதாரணமாக விஜய் வந்து விட்டுறவும் மாட்டார். இருந்தாலுமே கூட ஒரு சில கேள்விகளும் சந்தேகங்களும் வருது அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய கடமை வந்து இவருக்கு இருக்குது. ஆனால் ஏன் இன்னும் அதை வந்து செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியல. சங்கீதா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அவருக்கு சந்தேகத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்குமே. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அஜித் சாரோடைய அம்மா இறந்தப்போ கூட விஜய் அவர்கள் த்ரிஷா மேடத்தோட தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தான் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஆனாலுமே அதை வந்து அவங்க மறுக்கிறாங்க. த்ரிஷாவும் அதை மறுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நட்பால் மட்டுமே வந்து இணைந்து இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ சங்கீதாவுக்கு ஏன் இந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் கிடைச்சிது அப்படின்ற மாதிரியும் இன்னும் எந்த விஷயமும் வெளிவரலை. ஸோ இந்த வழக்கு அப்படின்றது இப்போ நிரந்தரமாக இவங்களுக்கு வந்து டிவோர்ஸை வந்து கொடுக்க போகுதா, இல்லை இவங்க மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்ட போகுதா அப்படின்னே தெரியல. ஸோ நாளைக்கு ஜூன் 15 அன்னைக்கு வரக்கூடிய இந்த விசாரணை எப்படி வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடரப்பட்டு இவங்களுடைய வசதிகள் கூட திடீர்னு வந்து விஜய் பறிச்சிட்டாரு, என்னுடைய பொருளாதார ரீதியாகவும் எனக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சங்கீதா அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருமணம் இப்போ வரைக்கும் வெறும் காகிதத்தால் மட்டுமே வந்து பெயரளவில் வந்து நீடிச்சிட்ருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உறவு மீண்டும் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் எனக்கு விவாகரத்து வேணும், நிரந்தர ஜீவாம்சமும் வேணும் அப்படின்னு அவங்களாம் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு மேலும் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா 2 தரப்புமே வந்து காணொலி மூலமாக ஆஜராகிறதுக்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்து குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சசிகலா அண்மையில் பணியிட மாற்றம் வேறு செய்யப்பட்டிருக்காங்க. புதிய நீதிபதியாக சுஜாதா பொறுப்பேற்று இந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் ஜீவாம்சம் மற்றும் சொத்து பகிர்வு குறித்து சுமூகமான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கியிருக்காங்க. இருந்தாலுமே சூழ்நிலை எப்படி இருக்க போகுது நாளைக்கு தான் தெரியும். நீதிமன்றம் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் தமிழகமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.